புதுச்சேரியின் முன்னாள் சபாநாயகர் சிவக்குமார் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். பட்டப்பகலில் 5 பேர் கொண்ட மர்ம நபர்களால் இந்த கொடூர கொலையானது நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பான கள விவரங்களை பதிவு செய்வதற்காக புதுச்சேரியில் உள்ள எமது செய்தியாளர் எழில் இணைப்பில் வருகிறார். அவரிடம் கேட்கலாம். எழில், வணக்கம். முன்னாள் சபாநாயகர் சிவக்குமார் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்த முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்கள். இந்த கொலை சம்பவம் எந்த இடத்தில் எப்பொழுது நடைபெற்றது? கூடுதல் விவரங்கள் எழில். புதுச்சேரி மாநில முன்னாள் சபாநாயகர் விஎம்சி சிவகுமார் அவர்கள் தற்போது சிறிது நேரம், அதாவது ஒரு 12:30 மணி அளவில் 5க்கும் மேற்பட்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இவர் முன்பு முன்னாள் சபாநாயகராக இருந்துள்ளார். அதே போல் இவர் வாரிய தலைவர், அதாவது புதுச்சேரி சாராய வடிகால் வாரியத்தின் தலைவராகவும் இருந்துள்ளார். குறிப்பாக கூற வேண்டும் என்றால், கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அவர் தன்னிச்சையாக சுயேட்சையாக போட்டியிட்டு என்ஆர் காங்கிரசிற்கு வெளியில் இருந்து ஆதரவு தந்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்நிலையில் அவர் நிரவி பகுதியில் ஒரு திருமண மண்டபம் கட்டி வருகின்றார். இந்த கட்டுமான பணியை பார்வையிடுவதற்காக அவர் காரில் இருந்து அந்த கட்டுமான பணியை பார்ப்பதற்காக இறங்கும் பொழுது அவரை பின்தொடர்ந்து வந்த 5 பேர் கொண்ட மர்ம நபர்கள் பயங்கர ஆயுதங்களால் பராமரியாக வெட்டி சாய்த்து அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் தப்பியோடு கும்பலையும் போலீசார் தேடி வருகின்றனர். எழில், இப்ப இந்த கொலை சம்பவமானது நிரவி பகுதியில் தான் நடைபெற்றிருக்கிறதா? அவர் கட்டிக்கொண்டு வரும் அந்த திருமண மண்டபத்திலுடைய கட்டுமான பணிகளை பார்வையிட செல்வதற்கு பொழுதுதான் இந்த கொலை சம்பவம் அங்கே நடைபெற்று வருகிறதா? அந்த இடத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகளோ இல்லை எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லையா? இது முன்விரோதம் காரணமான ஒரு கொலை சம்பவமாக இருக்குமா? அது தொடர்பான தகவல் இருக்கிறதா எழில்? முன்பே கூறியது போல் அவர் நிரவி பகுதியில் ஒரு திருமண மண்டபத்தை கட்டி வருகிறார். அந்த கட்டுமான பணிகளை பார்வையிட சென்ற பொழுதுதான் இந்த கொடூர கொலையானது நடைபெற்றது. மேலும் இந்த கொலை சம்பவத்தை தொடர்ந்து இந்த காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதியில் இருந்து ஏராளமானோர் அவரது ஆதரவாளர்கள் இப்பகுதிக்கு வந்த வண்ணம் உள்ளனர். எனவே இந்த பகுதியில் மேற்கொண்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அசாவதான ஒரு சூழ்நிலையும் ஏற்படாத அளவிற்கு ஏராளமான போலீசார் இங்கே குவிக்கப்பட்டுள்ளனர். அதே போல் வழக்கு பதிவு செய்து போலீசார் தப்பியோடிய அந்த மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். நீங்கள் கூறியது போல முன்விரோதம் ஏதேனும் காரணமாக இந்த படுகொலை செய்யப்பட்டிருக்கலாமா என்ற கோணத்திலையும் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். எழில், புதுச்சேரியுடைய எந்த அரசில் எந்த காலகட்டத்தில் சிவகுமார் அவர்கள் சபாநாயகராக பொறுப்பு வகித்திருந்தார்? தற்பொழுது அவர் எந்த கட்சியில் இருக்கிறார்? அவர் கடந்த திமுக ஆட்சியின் பொழுது அவர் சபாநாயகராக இருந்து வந்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுகவில் இணைந்தார். பின்னர் கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது அவர் தனிச்சையாக, அதாவது சுயேட்சையாக போட்டியிட்டு என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தந்தார். அவருடைய ஆதரவால் தான் கடந்த என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியை அமைத்தது. பின்னர் தற்பொழுது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவருடைய அரசியல் பணி மற்றும் தொழில் வியாபாரங்களை கவனித்து வந்தார். இந்நிலையில் இன்று அவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் காரைக்கால் மாவட்டத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே போல் இப்பகுதியில் அதிகமான அளவில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.